இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடத்தல், சொத்து பிரச்சனை, கொலை, பெண் அடிமை, திருமணம், பிரிக்கிறது, ரிப்பீட், இப்படியே எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் கதைக்களம் போறதா ரசிகர்கள் அதிகம் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ கதையில ஜனனி கர்ப்பமானதுனால சமையல் தொழிலை தொடங்குற எண்ணத்துல யாருமே இல்ல. ஈஸ்வரி குணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற தகவல் வர அவங்களோட மருத்துவ செலவை நானே கட்டுறேன் அப்படின்னு குணசேகரன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டு வராங்க தர்ஷினி. இதுக்கு நடுவுல ஆடிட்டர் குணசேகரன் வீட்டுக்கு வந்து உங்க அண்ணன் சொத்தை எல்லாம் உங்க ஒருத்தவங்க பேர்ல மாத்திடணும், அவரோட ஜாமீன் கேன்சல் ஆகிற நிலைமையில இருக்கு, சில நாட்களுக்கு அப்புறம் அவர் ஜெயில போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு பின்னால குணசேகரன் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல எல்லாருமே வெறுக்கப்படுற கதாபாத்திரமா பார்க்கப்படுறது வேல ராமமூர்த்தி நடிக்கிற குணசேகரன் கதாபாத்திரம் தான். மாரிமுத்து அவர்கள் தான் முதல்ல இந்த கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வந்தாரு. அவர் மாரடைப்பால உயிரிழக்க அந்த கதாபாத்திரத்துல வேல ராமமூர்த்தி நடிக்கிறாரு. இந்த தொடர்ல நடிக்கிறதுக்காக வேல ராமமூர்த்தி ஒரு நாளைக்கு ரூபாய் 40,000 சம்பளம் வாங்கிட்டு வரதா சொல்லப்படுது. இவரோட மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 10 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.